V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மெய்யழகன் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். கார்த்திக் ஹீரோ நடிச்சிருக்காரு. பொதுவாக கார்த்திக் வந்து பருத்திவீரன், விருமன், கொம்பன், கடைக்குட்டி சிங்கம் இந்த மாதிரி கிராமத்து படங்கள்லாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி, இந்த படத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா லட்டு தின்ன ஆசையாக 2 லட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு அழகான கிராமத்து கதையில் கூட நிறைய ஆர்டிஸ்டோட ரொம்ப பிரமாதமாக ஒரு வந்திருக்கு. சொந்தத்தில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம நலன் விரும்பி இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதேமாரி நட்புலையும் நல்ல நட்பு இருக்குது, கூடா நட்பு இருக்குது. கூடா நட்பு கேடா முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இதில் நட்பு, சொந்தம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை கதை. ரொம்ப அழகாக ரம்மியமாக கிராமத்து மனம் சூழ தஞ்சை மாவட்டத்து பகுதியில் அழகான எடுத்த ஒரு படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. இந்த படத்தை சூர்யா ஜோதிகா தயாரிச்சிருக்காங்க. கதை திரைக்கசனம் எழுதி இயக்கியிருக்காரு பிரேம்குமார். இவர் ஏற்கனவே 96 படத்தை எடுத்தவர். கோவிந்த் வசந்த் இசையமைச்சிருக்காரு. மகேந்திரன் ஜெயராஜ் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. கோவிந்தராஜ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. கார்த்திக், அரவிந்த்சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீ திவ்யா, இளவரசு, ஜெயபிரகாஷ், தேவதர்ஷினி, சரண் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா 1996 ஆரம்பிக்குது. அரவிந்த்சாமி ஒரு பருவ பையனாக இருக்கார். ஒரு 12-11 படிக்கிற ஒரு பருவ பையனாக இருக்கார். அந்த சேம் டைம் அந்த வீட்டெல்லாம் விற்றுட்டு ஜெயபிரகாஷ் அம்மா எல்லாம் வீட்டை விற்றுட்டு சென்னை குடி போகிற மாதிரி படம் துவங்குது. அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு வந்தாங்களா, அந்த இழந்த வீட்டை மீட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நடுவில் இவருக்கு ஊரில் ஒரு கல்யாணத்துக்காண்டி, அது சித்தப்பா மக கல்யாணத்துக்காண்டி வருவா. குடும்பமே வராது, இவர் மட்டும் வர்றாரு. அப்போ வரும்போது அப்போ தான் கார்த்தி என்ட்ரி ஆகிறாரு. படம் துவங்கி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கார்த்தியே என்ட்ரி ஆகிறாரு. அவர் வரும்போது கார்த்திக்கு வந்து அரவிந்த்சாமி நல்லா தெரியும், இன்னாருங்கிறது தெரியும். ஆனால் அரவிந்த்சாமிக்கு கார்த்திக் யாருங்கிறது தெரியாது. ஒவ்வொரு கட்டத்திலும் இவர் ரொம்ப உரிமையாக இவரோட பழகும் போதும் சரி, சாப்பாட்டில் கவனிக்கும் போதும் சரி, மற்ற கூட சுற்றி காட்டுற இடத்துலையும் சரி, பகும்போது அரவிந்த்சாமி அவர் யாருன்னு தெரியாமல் சும்மா தவிப்பார். ஒவ்வொருத்தட்டும் இவர் யாருன்னு கேட்கும்போது கார்த்திக் பக்கத்தில் வந்துடுறாரு. அப்போ கேட்க முடியாமல் போயிடும். ஸோ இவரை நம்ம இவ்வளோ நல்லா உபசரிக்கிறாரு, யாருன்னு தெரிஞ்சுக்காமலே இவரோட பழகுறோம், இவர் வீட்டில் தங்குறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கார். கடைசியில் இவர் யாருன்னே தெரியாமல் அந்த குழப்பத்திலே அப்படியே சென்னைக்கு போயிடுவார். ஸோ இவர் சென்னையில் தான் குடியிருக்க விட்டால் விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கிறாரு. ஸோ அந்த முயற்சி கை குடிச்சா அப்படிங்கிறது மீதி கதை. அதுபோக கார்த்திக் அவர் அடையாளம் கண்டாங்களா அப்படிங்கிறது இன்னொரு கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக படம் வந்து ஒரே மிதமாக அழகாக ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போனால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு அழகாக போகுது. தஞ்சை ஊர் பகுதியோட அந்த பசுமை நிற சூழல் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ரொம்ப பலமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பசைன்னு காட்சிப்படுத்தல வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அதுபோக டாப் ஆங்கில் இந்த ட்ரெயின் போகிற காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட அந்த வயல்வெளி தோட்டங்களோட காமிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கூட என்னடா இவர் ட்ரெயின் காட்சி இவ்வளோ லென்த்தியாக காட்டுறாங்களே அப்படின்னு நினச்சா, அதை வந்து உள்ளே என்ன பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போகிற அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் சரி, அந்த வயல்வெளிகளும் சரி, அதை படம் பிடிக்கிறவரே அந்த காட்சி எடுத்திருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறது. ரொம்ப அழகாக ரொம்ப ரம்மியமாக எடுத்திருக்காங்க. பார்க்க ரசிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்புகள் படம், அதை கேமராமேனோட வேலைப்பாடு இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கார்த்திக் வந்து கிராமத்து கதை லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவார். அந்த கிராமத்து கதைக்குன்னா இவர் ரொம்ப அடாப்ட் ஆகிறாங்கிறது இந்த படத்துலையும் தொடர்ந்து நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அரவிந்த்சாமிக்கு கிராமத்து இது ஒத்து வராது. எப்போவுமே நகரத்து பின்னணி படங்கள் அவருக்கு சரியாக வரும். ஆனால் ஒரு நகரத்தில் இருக்கிறவங்க கிராமத்துக்கு வரும்போது அவனோட செயல்பாடுகள் எப்படிங்கிறத அரவிந்த்சாமி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம தேவதர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் அவங்க நடித்தாலும் வந்து கூட எவ்வளோ பேர் நடித்தாலும் இவங்க நடிப்பில் வந்து ஒரு தனித்து தெரிவாங்க. இந்த படத்தில் வந்து அரவிந்த்சாமி மனைவி வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் ஒரு லிமிட்டாக தான் அந்த படத்தில் வர்றாரு. ரொம்ப ஒரு கௌரவத்தோட ரேஞ்சில் தான் வர்றாரு. அவர் வர்ற காட்சியெல்லாம் கொஞ்சம் சோகமாக வர்றாரு, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஜெயபிரகாஷ் அரவிந்த்சாமிக்கு அப்பா வர்றாரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கார்த்திக் மனைவியாக ஸ்ரீ திவ்யா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 மாத கர்ப்பிணி பெண்ணாக வர்றாங்க. அவங்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து கொஞ்சம் சில இடங்களில் வந்து காட்சி ரொம்ப லென்த்தாக தெரிஞ்சால் கூட ஆனால் படத்தோட சிறந்த ஒன்றி பார்க்கும்போது நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக அந்த தங்கச்சி கல்யாணத்துலேருந்து ரிசப்ஷன் காட்சியாக இருக்கட்டும், அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்யூவில் நிற்பாங்க. இவர் அந்த இடத்துல வந்து கிஃப்ட் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி, பொதுவாக நம்ம கல்யாணத்துக்கு போனால் கிஃப்ட் கொடுத்தா அந்த கிஃப்டெல்லாம் நைட்டு தான் பார்ப்பாங்க. இல்லை அடுத்த நாள் 2 நாள் வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கிறத தான் யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க பார்ப்பாங்க. இந்த படத்தில் வந்து தங்கச்சி உடனே அந்த கிஃப்ட்டை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் நினைக்கும்போது கியூ ரொம்ப லென்த்தியான கியூ நிற்கும். பட் அதையெல்லாம் அவங்க சட்டை பண்ணாமல் இவங்க அந்த காட்சியில் வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்தை அவ்வளோ அழுத்தமாக காட்டுறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இவர் சென்னையிலேருந்து ட்ரெயினில் வரும்போது சரி, அந்த ட்ரெயின் காட்சிகள் ரொம்ப நீளமாக இருந்தாலும் அந்த இயற்கை காட்சிகளை நம்ம ரசிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் எடுத்துக்க முடியுது. அதுபோல் அரவிந்த்சாமியும் கார்த்திக்கும்
வீட்டில் வந்து அந்த 2 பேரும் பீர் அடிக்கும்போது அந்த காட்சி 2 பேரும் சினிமா பாட்டுகளாக பாடி அந்த இடத்துலையும் கொஞ்சம் லென்த்தி வருது. அதில் வந்து ஒரு காளை மாடு ஜல்லிக்கட்டு காளை வந்து ஒரு சவுண்டு விடும். அந்த வேடிக்கை பார்க்கும்போது அந்த ஜல்லிக்கட்டு காளைக்காண்டி ஒரு 20 நிமிஷம் காட்சி எக்ஸ்ட்ரா படத்தில் சேர்த்துருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு காட்சி வந்து உண்மையிலே கைதட்டி ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டூப்பு போட்டு தான் ஏமாற்றிருப்பாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு காட்சியை வந்து நிறையா நேர்த்தியாக நிறைய படத்தில் காட்டினதே கிடையாது. விருமாண்டியம் நல்லா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட கருப்பனில் நல்லா காட்டியிருப்பாங்க. மீதி படங்களில் வந்து அந்தளவுக்கு சரியாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அதில் மெனக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காட்சி வந்து ஒரு இடைச்செருவில் வந்தால் கூட அந்த 20 நிமிஷமும் அந்த காளை மாட்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அது கோபத்தில் மண்ணை குத்தி கிளற காட்சியாக இருக்கட்டும், கோபத்தில் கட்டி இருக்க கயிறு அத்துட்டு வர காட்சியாக இருக்கட்டும், அந்த காளை மாடு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கு. அந்த காட்சிகள்லாம் உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தோட கிளைமாக்ஸ் வந்து உண்மையிலே ஒரு நம்ம ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மெய்யழகனுக்கு என்ன அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் தான் நமக்கு முடிவு தெரியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்ப படம், சத்தம் கித்தம் இல்லாமல் ஒரு அமைதியாக பார்த்த படம். கார்த்திக் படம்னா ஒரு குடும்ப நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலியாக வர்றதுக்கு அவர் படம் வந்து தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் தான் கொடுத்துட்டு வர்றாரு. இந்த படமும் குடும்பமாக ரசிக்கிறதுக்கு தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். மெய்யழகன் உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருக்குது, குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்து ரசிக்கலாம்.